சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் பலத்த இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். இரவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூரில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டசபையில் இன்று கல்வி, நகராட்சி நிர்வாகம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். விவாதங்களுக்கு பதிலளித்து அமைச்சர்கள் ராஜ்மோகன், விஸ்வநாதன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். 2026-27 ஆண்டுக்கு 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேகா ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமண விழாவில் பேச்சு. இந்த புதிய அரசு ஆண்டிலிருந்து கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெண்கள் மட்டும்தான். ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி கலந்துவிடும். காவேரியில தண்ணி இல்லை. டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பது தாவேகா கூட்டணி அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அரசு டெல்டாவில் உள்ள விவசாயிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும். ஆனா 3 மாதங்கள் ஆகி இன்னும் மேட்டூர் அணை திறக்கல. அதுக்கு காரணம் கர்நாடகா. இதனால எங்களுக்கு 1000 கோடி இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பீடாக எங்களுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு நேரடியா இல்லாம அங்க இருக்க விவசாய சங்கங்கள் மூலமாக அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடணும். தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ள திமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொகுதி மறுவரையறையை எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று இதுவரை திமுக ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தாக்கு. அவங்க ஏற்கனவே பிஜேபி மூவ் ஆயிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இதுவரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டயும் வரல. அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்காங்க. அதனால வெளிப்படையா தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க உள்ளதா இருக்காங்க. அது என்ன மாற்று இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் தாவேகாவில் இணைய தயாராக இருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற தாவேகா அரசின் 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் சூசகம்.
உங்கள் நிலைமை பார்க்குறவங்க 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியான்ட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் இணைவோம், முடிஞ்சு போச்சான். நீ 47 6 குறைஞ்சி போச்சு. ஒன்று 10 ரெடியாக இருக்கு. இது தெரியாது. அந்த 10 வந்தால் முடிஞ்சு போச்சு. அது இல்லைன்னா 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்புறம் தான் தெரியும் இவர்களுக்கு. மதிமுகவை அதிமுகவுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நாவடக்கம் தேவை என மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் அறிக்கை. திராவிட இயக்க போர்வாளான வைகோ 32 ஆண்டுகளாக லட்சிய இயக்கமாக தமிழர் தமிழ்நாட்டின் நலனுக்காக போராடும் இயக்கமாக மதிமுகவை வழி நடத்துகிறார் என கருத்து. சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது என அமைச்சர் வன்னியரசு கேள்வி. சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என கடந்த ஆட்சியில் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தபோது திமுக எந்த பதிலும் சொல்லவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது, என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை ஏன் சட்டமன்றத்திலே அவங்க ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கடந்த முறை நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்த போது அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லையே. கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள சமூக நீதி விடுதியில் களிப்போல் உணவு இருப்பதாக சமூக ஊடகங்களில் வீடியோ வெளியான விவகாரம். விடுதி மாணவர்களை வீடியோ கால் மூலம் அழைத்து அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் அமைச்சர் வன்னியரசு. வார்டன் இருக்காரா பக்கத்தில், அதனால சொல்ல மறுக்குமா இது பண்ணுறீங்களா? வார்டன் பக்கத்தில் இருக்காரா? காட்டு, வார்டன் இருக்காரா? சரி, பசங்க நம்ம தம்பி எவ்வளோ பேர் இருக்கீங்க? கூப்பிடுங்க, தம்பிகளை கூப்பிடுங்க. உங்கள் பேர் என்ன பேர் தம்பி? ரஞ்சித் குமார். என்ன படிக்கிறீங்க? பிபி. அவரு இன்னொரு பக்கத்தில் இருக்காரு, அவரு. உங்க பேரு? சரிங்க தம்பி. என்ன உணவு நல்லா இருக்கா இல்லையா? என்ன ஹாஸ்டல்ல வார்டன் எப்படி பண்றாரு? குக் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு? ஏதோ உணவு சரியில்லைன்னு சொல்லி நான் பார்த்தேன். எது நடவடிக்கை எடுக்கணுமா? எதனால கூப்பிடுங்க நீங்க. முதலமைச்சர் விஜய் பற்றி ஆபாசமாக பேசி அவரை போலவே நடித்து காட்டிய திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரனால் பரபரப்பு. அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா குறித்த சர்ச்சை கருத்தை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது, என்னோட எண்ணம் அப்படின்னா இவர் அதான் கலைஞர் கீர்த்தனான்னு ஒரு மத்தியில் படுத்துற மாதிரி பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியம்லாம் கட்டுப்புனா கட்டுப்பு நீங்க நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் ஏதோ 100 நாள்ல எல்லடிச்சு திறப்பேன். நான் ராஜ்மோகன் வைப்பேன். ஐயோ சாமி, நம்மளால தாங்க முடியல, அவ்வளோ டைலாக் பார்த்து எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற தாவேகா 100 நாள் சாதனை விளக்க கூட்டத்தில் மன்மத வணக்கம் என கலகலப்பாக பேசிய எம்எல்ஏ கனிமொழி. தமிழ்ல வணக்கம் ஏதாவது சொன்னா உடனே ஒரு ட்ரோலை போட்டுருவாங்க. ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். கரூர் கம்பெனி என்னிடம் பேக்கேஜ் பேசிய ஆதாரங்கள் எல்லாம் உள்ளது எனவும் பேச்சு. போன வருஷம் நவம்பர் 2025 நம்ம டிஎம்கே வேற யாரும் நம்ம கரூர் கம்பெனி தான். கரூர் கம்பெனி ஆள் அவங்க குரூப்ல இருந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது எனக்கு. என்னங்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் 3 மாதம் பேக்கேஜ் 15 லட்ச ரூபா. எதுக்கு இப்போ இதுக்கு கிடையாதுங்க. அப்போ நான் டிவிகேக்குள்ளே நம்ம பார்ட்டிக்குள்ளேயே வரலை. டிஎம்கே 2026 எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்கன்னுட்டு நீங்கள் சொல்லணும், உங்களோட யூடியூப் சேனலில் போடணும்.
இந்த கட்டம் அங்கே இருக்காங்க, சனி இங்கே வந்துட்டா, குரு அங்கே வந்துட்டா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படினாலும் வந்து நாங்கள் தான் வருவோம், நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பேக்கேஜ் காசு 15 லட்சம். உங்கள் வீட்டில் வந்து யார் பேசினாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது நீங்கள். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் நாட்டிகவாதி, நான் வந்து ஜோஷன் ஜாதகத்தை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முதல்ல உங்கள் வீட்டை கூட லேப்டாப் இருக்குங்க, அப்புறம் நாட்டுக்கு போகும்போது நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். சென்னை தண்டையார்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 28ஆம் தேதி வரை நடை திறந்து வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் என அறிவிப்பு. இருபது விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். ஸ்கைரூட், ஏரோஸ்பேஸ், அக்னிகுல், காஸ்மோஸ், பிக்சல், துருவா ஸ்பேஸ் உள்ளிட்ட 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்பு. விண்வெளி தொழில்நுட்பத்தை ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்களுடன் சுருக்கக்கூடாது. விண்வெளித்துறையின் 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பேச்சு. நாம் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும். அவற்றை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருக்க கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு. தங்களை யாரும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதே அரசின் முயற்சியாகும் என ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆலோசனையில் பிரதமர் மோடி பேச்சு. ககன்யான் திட்டத்திற்கான முதற்கட்ட பரிசோதனை இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறும் என அறிவிப்பு. முதல் 3 முறை மனிதர்கள் இல்லாமலும் பிறகு மனிதர்களை அனுப்பியும் சோதனை என இஸ்ரோ தலைவர் தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடித்து வைக்கப்படாதது ஏன்? தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய திட்டமா என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி. பெங்களூரு மங்களூரு வழித்தடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நடுவே செல்லும் வந்தே பாரத் ரயில். மலைப்பகுதியின் அடர்ந்த காடுகள் மற்றும் மூடு பனியில் ரயில் வளைந்து செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் இணையத்தில் வைரல். இலங்கைக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட்கள் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இந்தியா. இலங்கைக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் போல்ட் ஆகி அவுட் ஆன இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் தன்னை அவுட் ஆக்கிய பெர்னாண்டோவை தலையில் முட்டி தள்ளுவது போல் மோதியதால் மைதானத்தில் பரபரப்பு. அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவிப்பு. யூபி T20 லீக்கில் விளையாடி வந்த 38 வயதான கரண் திடீரென ஓய்வு முடிவை அறிவித்தார். ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டி. இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி அணிகள் அறிவிப்பு. விரைவில் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் ஈடுபட போவதாக தகவல்கள் பரவிய நிலையில் புதிய வெப் தொடரில் நடிக்க த்ரிஷா ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல். புதிய வெப் தொடர் முழுக்க சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கதைகளத்தில் உருவாக உள்ளது.